செய்தேன் உங்கள் ஈரா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, த ஆர் ஸ்பெண்ட். ஆக்சுவலி நம்மளோட சேனல்ல லாஸ்ட்டு நேத்து தான் போட்டேன். நேத்து இல்ல முந்தா நேத்து. இது அப்லோட் பண்ற பொறுத்து இருக்கும். ஸோ, அவங்க வந்து ஒரு எஃப்எஃப் வந்து கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட்டு டைம் நம்மளோட சேனல்ல ஒரு எஃப்எஃப் கேட்டிருக்காங்க. பண்ணாம எப்படி விட்டுருவோம்? பண்ணிடலான்னு சொல்லிட்டு எடுத்தேன். ஸோ, இது வந்து ஒரு ஹாரர் ஸ்டோரி மாரிடா. இதில வந்து நான் டேவங்க வந்து மெயின் லீடா எடுத்தேன். அவங்க வந்து யாரோடது கேட்டாங்கன்னு தெரியல. கேட்கலான்னு நெனச்சாக்கா, சரி பரவால்ல. அவங்க வந்து இதில பண்ணியிருக்காங்க. டேவங்க சாரோடதே போட்டுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சு நான் போடுறேன். சரி வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ள போகலாம். இந்த ஸ்டோரியில பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்க ஒரு ட்ரிப் போலான்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட அடம் பிடிச்சு கேட்டிருந்திருப்பீங்க. அதோட திருப்பியும் இன்னைக்கு போய் கேட்குறீங்க, "அப்பா எல்லாருமே புக் பண்ணிட்டாங்கப்பா. இப்ப இப்ப நம்ப பே பண்ணலேன்னா அவ்வளோதான். இன்னைக்கு தான் லாஸ்ட் டே." சரி பார்ப்போம்மா. ஆனா ரொம்ப காசு அதிகமா இருக்கு. அதுவும் அது கொஞ்சம் அன்சேஃபான இடம்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பா சொல்லவும், நீங்க அ அப்பா அதுல எத்தன பேரு போறாங்க? ஏன் நம்ம டெஹாங் கூட போறேன் தெரியுமா உங்களுக்கு? அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதுவும் அவரு, "ஓ! டெஹாங்க இருக்கானா? சரி அங்க நல்ல பையன் இருக்கான். உன்ன பார்த்துப்பான்னு" சொல்லிட்டு தான் விடுறேன். ம். ஆனா பார்த்து இருந்துக்கோ. அங்க ம் என்னதான் இருந்தாலும் டெஹாங் கூட இரு. தெரியும் எனக்கு நீ பார்த்துப்பேன்னு. பெரிய புள்ள தான். இருந்தாலும் சொல்றேன். ம். அப்பா பேச்சு கேட்பல்ல? அப்படின்னு சொன்னதும் நீங்க, அப்பா ஒத்துக்கிட்டீங்கள்ல? இது போதும் எனக்கு. இது போய் முதல்ல டெஹான் கிட்ட சொல்லிட்டு, நீங்க சொன்னது அப்படியே சொல்றேன். அதோட அவன் என்ன பார்த்துப்பான். என்ன விட்டா மட்டும் போதும். அப்பாடி! அப்படின்னு சொல்லிட்டு நீங்க துள்ளி குதிச்சு டெஹாங்கோட வீட்டுக்கு போறீங்க. டெஹாங்கோட வீடு உங்களோட வீட்டுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டா இருக்கு. நீங்க போயிட்டு கதவு தட்டுன உடனே, "வயன் வா" அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லவும், இந்த பையனுக்கு நம்மள பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போறீங்க. அதோட போன உடனே "என்னடி அப்பா ஒத்துக்கிட்டாங்களா?" அப்படின்னு சொல்லிட்ட உடனே, நீங்க அப்படியே குனிஞ்சு, அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. அவரு நீங்க குனிஞ்சு சொல்றது ரொம்ப கியூட்டா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. ஆக்சுவலா நீங்க 2 பேருமே சீக்ரெட்டா டேட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்கடா. சின்ன வயசுலேருந்து நல்லா ஃப்ரெண்ட்ஸுன்றதுனால. டெஹாங் நம்ம போறோம். எனக்கு நெனச்சாலே ரொம்ப நல்லாயிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் தாஜ்மஹால் சூப்பரா இருக்க போது. அம் நீ நீயும் வர தானே? அப்பா புக் பண்ணிட்டாரு தானே? இப்ப என்னோட அப்பா புக் பண்ணியிருக்காங்க. அதனால உன்கிட்ட வந்துட்டேன் அப்படின்னு சொல்லினோனே, அவரு, "ஆ அதான் பண்ணி ஒத்துக்கல வச்சாச்சு. அப்பா என்ன விட்டுருவாரு. உனக்கு தான் தெரியும்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவரு கண்ணடிக்கிறாரு. நீங்களும், "ஓ! அப்படியா? சரி" அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க அவர் கூட ஸ்டடீஸ் பண்ண போறீங்க. இது வந்து நீங்க 2 பேரும் இன்டர்னா இப்போ ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்கடா. சரி, இது வந்து காலேஜ் லாஸ்ட் இயர்ன்ற மாரி வரும். உங்களோட இன்டர்ன்ஷிப் வந்து காலேஜ் தான் பார்த்துக்குது. ஸோ வந்து காலேஜோட ரொம்ப லாஸ்ட்டு ட்ரிப்பு. என்னதான் முன்னாடி போயிட்டு வந்தாலும் இது ரொம்ப லாஸ்ட்ல. ஒரு வாட்டியாச்சும் மிஸ் பண்ணாம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சுட்டு தான் சொல்லியிருப்பீங்க. அதோட டெவங்கோ, "ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் தான்" அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து பண்ணியிருப்பாரு. டெவங்கோட அப்பா உடனே ஒத்துருந்துருப்பாரு. ஆனா உங்க அப்பா தான், "ஐயோ! இதெல்லாம் இந்த மாரி சொல்றாங்களே" அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருப்பாங்க. அந்த இடம் எப்படின்னாடா, அம் இந் இது நிஜமான இடம் தான். அ ஏரியாவோட பேரு ஃபத்தேபூர் சிக்ரின்னு சொல்லிட்டுடா. இது நிஜமாலே ஒரு இடம் தான்டா. ஸோ அந்த இடத்துக்கு தான் போக போறீங்க. அதுக்கு பக்கத்துல நெறைய ஹிஸ்டாரிக் ஏரியாஸ் இருக்கு. இத பத்திலாம் ரிசர்ச் பண்ண தான் உங்கள கூப்ட்டுருப்பாங்க. அதோட நீங்க ரெடி பண்ணிட்டியா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ரொம்ப நாள் கழிச்சு தான்டா. இன்னும் ட்ரிப்புக்கு ஒரு 2 வாரம் இருக்கு. உங்களோட எக்ஸாம் வேற போயிட்டுருக்கு. அத பத்திலாம் கவலைப்படாம, நீங்க அவர்கிட்ட போய் கேட்கவும், "ஏன்டி போய் படியேன். அட்லீஸ்ட் இந்த ஒரு எக்ஸாம் முடிச்சுட்டு தானே." "ஐயே! இங்கிலீஷ்க்கு யார் படிக்கிறா?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவர தட்டி விட்டு சொல்லவும், "டேம் அதுக்குன்னு படிக்கலாம் போறது இல்லையா?" "ஐயய்ய! அதெல்லாம் யார் படிக்கிறது? நான் படிக்க மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டோன்னே, டேம் உங்கள பார்க்குறாரு. கம்மியான மார்க்ஸ் மட்டும் எடுத்துருவேன். அவங்க அப்பா கிட்ட நானே போட்டு குடுக்குறேன். அப்படின்னு சொன்னேன். ஐயோ! அவங்க எனக்கு கம்மி மார்க்ஸ்லாம் வராது. சரி நீ சொல்றியேன்னு படிக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போயிட்டு படிக்கிறீங்க. அதோட அந்த ராத்திரி தான்டா நீங்க வந்து கிளம்புறீங்க. அதனால நீங்க ரொம்ப எக்ஸைட்மென்ட்டோட
எந்திச்சு எல்லாமே பண்றீங்க. எல்லாத்தையும் பண்ணிட்டு, நீங்க அந்த ஏரியா பத்திலாம் வந்து சர்ச் பண்றீங்க. ஃபர்ஸ்ட்டு தாஜ்மஹால் பத்தி தான் சர்ச் பண்றீங்க. இங்க எப்படி இருக்கும்? என்ன பண்ணணும்? என்ன மாரி ட்ரெஸ் போடலாம்? நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப் கூட வந்து பேசிட்டு இருந்திருப்பீங்க. அதோட உங்களுக்கு அப்பதான் தெரிய வருது, 2, 2 குரூப்பா வந்து பிரிச்சு விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு. 2, 2 குரூப்பானா, ஒரு குரூப்ல 2, 2 ஆளு அந்த மாரி. அதனால நீங்க அதோட டெயோங் கிட்ட போறீங்க திருப்பியும். டெயோங் உங்களுக்கு திருப்பியும் முறைச்சு பார்த்துட்டு, "என்ன இப்ப திருப்பியும் படிக்காம வந்திருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு, "இல்ல டெயோங் படிச்சுட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டோம். "சரி, ஒரு இந்த சின்ன டெஸ்ட் எழுதிக்கோ, அதுக்கப்புறமா நம்ம பேசலாம்" அப்படின்னு சொல்லிட்டு உடனே நீங்களும், "டெஸ்ட்டு தானே சர்வ சாதாரணமா முடிச்சிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டெஸ்ட் எழுதிட்டு குடுத்துட்டு, எல்லாமே கரெக்ட்டாவும் இருக்கு. அதோட டெயோங் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயி, "ப்பா! படிப்பாளி தான். என்ன சும்மாலாம் சொல்லல உன்ன" அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லவும், நீங்க "எனக்கு தெரியும். நான் அதனால தான் சொன்னேன். பி கேஷுவல் அபௌட் இட் டயாங்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லவும், டயாங்கும் "சரி, சரி வா போலாம்." அதுக்கப்புறமா சொல்லிட்டு, அவரும் உங்கள கீழ இட்டுட்டு போறாரு. கீழ எங்கேயும் இல்லடா, அவரோட சின்ன கார்டனுக்கு தான். அவருக்கு கார்டனிங் ரொம்ப பிடிக்கும். அதோட நீங்க அங்க உட்காந்துட்டு சொல்றீங்க, "டேய் டயாங்கா உனக்கு தெரியுமா? அங்க நம்ப ஹிஸ்டாரிக்கல் இடம்லாம் போய் பார்க்கணும்னு சொன்னேன்ல, அதுவும் ஃபத்தேபூர் சிக்ரி. அதில வந்து 2, 2 பேரா போணுமா, தனித்தனியா பிரிஞ்சு. டெயோங்க்கு அந்த ஏரியா வந்து கோஸ்ட் ஏரியா அந்த மாரி எதுவுமே தெரியாது. அதோட இருந்துட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நீங்க என்ன நெனச்சுக்கிட்டீங்கன்னா, பரவால்ல பையனுக்கு தான் எல்லாமே தெரியுமே, இவனும் என் கூட தானே இருக்கான், எல்லாமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விட்டிருந்திருப்பீங்க. கூட அந்த நைட்டு தான் ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களோட பேக்லாம் எடுத்துட்டு போறீங்க. உங்க அப்பாட்ட சொல்றீங்க, "அப்பா உனக்கு ஏதாவது வேணும்னா கால் பண்ணு. அம் நான் உனக்கு வீடியோ கால் பண்றேன். உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கிக்கிறேன். ஓகேவா? அதுக்கப்புறமா அம் ஆ உனக்கு ஏதாவது நல்லா இருக்குன்னா பார்த்துட்டு எடுத்துட்டு வரேன். ஓகேவா?" அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட தம்பிய பார்த்துட்டு சொல்றீங்க. அவனும் தலையாட்டிட்டு, "எடுத்துட்டு மட்டும் வராம பாரேன், உன்ன குமிக்கிடுறேன்" அப்படி "என்னது? நான் உன்ன குமுக்குவேன். நீ என்ன எப்படி குமுக்கலாம்?" அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க அவன திருப்பி திருப்பி பார்க்கும்போது, உங்க அம்மா வந்து, "டேய் போற நேரத்துலயாச்சும் அட்லீஸ்ட் சண்ட போடாம போங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு, உங்க 2 பேரையும் பார்த்துட்டு இருக்காங்க. அதே டைமு தம்பி, "ம்மா அவகிட்ட நான் அவளுக்காக சரி அவ தான் போறா எனக்கு புரியுது. அம் இருந்தாலும் எனக்கு வேணும் ஏதாவது. இவளால தானே நம்மளால வெளியில போக முடியல. அதே டைம் உங்களுக்கு கொஞ்சம் கில்ட்டா இருக்கு. அதனாலங்க, சரி, சரி எடுத்துட்டு வராமயா போக போற? உனக்காக கண்டிப்பா ஏதாவது வாங்கிட்டு வரேன். ம். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க திரும்பி வர்றீங்க. அதோட டைம் அவங்க அம்மா, "ஏய் இருடி" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "என்னம்மா?" அப்படின்னு நீங்க ரொம்ப ஷை அப்படின்ற மாரி இப்பதான் போலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது போ விட மாட்றாங்களே அப்படின்ற மாரி பார்த்துட்டு, நீங்க திரும்பிட்டு பார்த்துட்டு உடனே உங்க அம்மா திருநூறு வச்சு விடுறாங்க. அதோட நீங்க சொல்றீங்க, "அம்மா நான் போட்டிருக்க அவுட்ஃபிட்டுக்கும் திருநூறுக்கும் மேட்சே இல்லம்மா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், "திருநூறு அது மேட்ச்சு அதெல்லாம் கிடையாது. புரியுதா? நல்லபடியா போய் சேரு. கால் பண்ண போயிட்ட உடனே" அப்படின்னு சொன்ன உடனே நீங்க, "ஆ சரி, சரி டயங்க இருக்கான்ல, அவன் உன்னெல்லாம் நான் நம்பல. டயங்க தான் நம்புறேன். போ." அது என் பக்கத்து வீட்டுக்காரன நம்ப தெரியுது. என்ன நம்ப தெரியலல்ல அவனுக்கு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்க அம்மாவ பார்க்குறீங்க. சரி, சரி போ நல்லபடியா போயிட்டு வா. அம் நான் முன்னாடி சொன்னது தான். அங்க ஏதாவது நல்லா இருந்துச்சுன்னா வீடியோ கால் பண்ணு. அப்படின்னு சொல்றாங்க உங்க அம்மா. நீங்களும் சரிம்மா நான் பார்த்துலாம் இருப்பேன். டேர்ன் இருக்கால்ல. உங்களுக்கு டேர்ன் தான் நம்புறீங்க. டேர்ன் என் கூடயே தான் இருப்பான். அவன நான் விட்டே போக மாட்டேன். ஓகேவா? சரி, சரி போ. அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க வீட்லருந்து கிளம்புறீங்க. உங்க அப்பாவும் வராரு. அதோட நீங்க அப்பா வந்து உங்களோட லக்கேஜ்லாம் எடுத்து, அம் பின்னாடி போடுறாரு. காருக்கு பின்னாடி. அம் டிக்கி இருக்கும்லடா, அதில தான் போடுறாரு. அதில போட்டுட்டு, நீங்க முன்னாடி போய் உட்காந்துக்கிறீங்க. உங்க அப்பா உங்களோட காலேஜாண்ட போய் எடுத்து விடுறாங்க. இது பாவம் விடிகாலை 4 மணி. அதனால டெயோங்காக சரி டெயோங்க்கு வெயிட் பண்ணலாமாப்பா? அப்படின்னு கேட்ட உடனே, ஆ அவன் கால் பண்ணியிருந்தான். அவன் அங்க போயிட்டானாம்.
இருடா நான் உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்ற ஒரு தாட்லேயே வந்து நீங்கள் இருந்துட்டு அப்படியே போகிறீங்க. அதோட போயிட்டு விடுன்னு டேவங்க பார்க்குறீங்க. அடே உனக்காக நான் வெயிட் பண்ணலாமான்னு அப்பா கிட்ட கேட்டேன், நீ ஒரு வாரத்துக்கு கூட என்கிட்ட சொல்லலை. இல்லடி சரி ஆமாம் நான் சொல்லலை, இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டோன்னே, இரு 5 நாள் என் கூட தானே இருக்கணும், பிசைஞ்சிடவா உன்னை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். நீ எதுவும் பண்ண தேவையில்லம்மா, நான் என்னையே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை பார்க்குறாரு. அதோட பஸ்ஸில் போய் ஏறிடுறீங்க. எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. உங்களோட ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து உட்காந்துட்டு உங்கள் கூட பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அடி காலையில் கத்தாலி எவடி ஃப்ளைட்டு வைக்கிறா, நம்மளுக்காக கொஞ்சம் ஃப்ளைட் டிலே பண்ணால் நல்லா இருக்காதா அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் சொல்கிறீங்க, ஏண்டி ராத்திரி நேரத்தில் பண்ணாதான் இத்தனை பேருக்கு கம்மியான காசில் கிடைக்கும், இந்த லாஜிக் கூட இல்லாமல் நீ எப்படி தான் பிஸ்னஸ் படிக்கிறியோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவளுக்கு இதெல்லாம் சொல்லக்கூடாது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதோட சரி சரி விடு விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உக்காந்துடுறீங்க. அதோட பஸ்ஸில் ஃபுல்லாக பாட்டு ஆட்டம் கொண்டாட்டம். 4 மணின்றது வந்து பார்க்கல, 4 மணி இது தூங்குற நேரம் அப்படின்னு கூட பார்க்காம எல்லாரும் பாட்டு பாடிட்டுருக்காங்க. நீங்கள் டேவங்க பார்த்துட்டு ஏன்டா இவங்க இப்படி பண்ணுறாங்க, எனக்கு தூக்கமாக வருதுடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. டேவங்க விண்டோ சீட் வழியாக உட்காந்துருப்பாரு. நீங்கள் சொல்லிட்டு டே டேவங்கா அந்த சைடு வேணா, சரி இப்போ உட்காரு, வெட்டுற போறியா இல்லைன்னா முடிய பிடிச்சி தான் ஆட்ட போகிற, சரி தெரிஞ்சா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதோட உட்காந்துடுறீங்க. அதோட சில்லுன்னு காற்று வீசுறதுனால நீங்கள் அப்படியே படுத்து தூங்கி இருப்பீங்க. உங்களுக்கு குளிர் இருக்கும். அது டைம் பார்த்துட்டு அவர் அப்படியே வந்து அவரோட ஜாக்கெட்டை எடுத்து உங்கள் மேலே போத்தி விடுறாரு. ஒரு 2 மணி நேரம் கழிச்சு பஸ்ஸும் கரெக்டாக ஏர்போர்ட்டுக்கு வந்துடுது. பஸ்லேருந்து இறங்கிட்டு இங்கேருந்து ஃப்ளைட்டு டைரெக்டாக மும்பைக்கு போகுது. இந்த ஃப்ளைட் வந்து நம்ம சென்னையிலேருந்து தான் போகுது. சென்னையிலேருந்து டைரெக்டாக மும்பைக்கு போயிட்டு நீங்கள் டேவங்கிட்ட பார்த்துட்டு, டே டேவங்கா அம்மா கால் பண்ண சொன்னாங்க, நம்ம இப்போ கால் பண்ணால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை கேட்கவும், அவன் வயன் நான் அம்மா கிட்ட ஆல்ரெடி முன்னாடியே டெக்ஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் திருப்பி உங்கள் அம்மா கிட்ட டெக்ஸ்ட் தான் பண்ணிட்டு இருக்கான், அப்புறம் திருப்பி டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு கேட்டதும் அவர், இல்லை அம்மாவுக்கு தெரியணும்ல இப்போ நான் மும்பைக்கு வந்துட்டோம், திருப்பி ஜெய்ப்பூருக்கு ட்ரிப் இருக்குன்னு சொல்லிட்டு. ஓ கரெக்டு தான், அம்மா ஒன்று கரெக்டாக தான் சொன்னாங்க, என்ன நம்பக்கூடாது தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லவும் அவருக்கு புரியுது உங்களுக்கு கில்ட் ஃபீலாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஏய் மயன், கில்ட்டாலாம் ஆகாத, பிரச்சனை இல்லை, நடக்கிறது தான், நம்ம என்ன அவங்களுக்கு பண்ணாமலே போயிட்டு போகிறோம், பண்ணலாட்டும் சில், நம்மளும் வந்து இன்டர்ன் தானே அதுக்காக தானே போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே டீச்சர் வந்து இன்டர்ன்ன்ற வார்த்தை டேவன் கிட்டேருந்து கேட்டதும் அவங்களுக்கு ஒரு ஞாபகம் வருது. அதோட டீச்சர் எல்லாரும் இங்கே கவனம் செலுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே எல்லாரும் அவங்கள பார்க்குறாங்க. இப்போ நான் சொல்ல வர்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட், எஸ்பெஷலி நம்ம ஹிஸ்டாரிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேட்டுக்கோங்க. அப்படின்னு சொல்லும்போது நீங்களோட அவங்க மாமா பார்க்குறீங்க, மற்ற உங்களோட ஃப்ரெண்ட்ஸு உங்களோட டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களும் அவங்க மிஸ் ஆகிருக்கா பார்க்குறீங்க. மிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு மிஸ்ட்ரியாக இருந்திருக்கு, நம்ம இன்னைக்கு வந்து இறங்குறது ஜெய்ப்பூரில் இருக்கும், அங்கே இருக்கிற ஷாப்பிங்லாம் நம்ம பண்ணுவோம், ஆனால் அது மெயின் கிடையாது, அது நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்ட தூரத்தில் வந்ததுனால ஒரு 2 மணி நேரம் கழிச்சு திருப்பி நம்ம ஆக்ராக்கு போவோம். அந்த இடத்துல தான் ஃபத்தேபூர் சிக்ரின்னு இருக்குது, அங்கே இருக்கிற முக்கியமான இடத்துக்கு தான் போகிறோம். ஹிஸ்டாரிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு முக்கியமான டாஸ்க் என்னென்னா, அங்கே இருக்கிற எல்லாத்தையும் பற்றியும் எழுதிட்டு உங்களுக்கு தெரிஞ்சது இப்போ வரைக்கும் நடத்துனதை பற்றி கிளியராக பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன தோணுதோ, உங்களுக்கு ஏன் அந்த மாதிரி நடந்திருக்குன்னு யோசிக்கும் போது உங்களுக்கு நினைக்கிறதெல்லாம் நீங்கள் எழுதிக்கோங்க.
இதுக்கப்புறமா இருக்குன்னு நான் அப்புறமா சொல்றேன். அப்படின்னு சொல்லிட்டு வேற வேற டீச்சர்ஸும் அவங்களோட டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அவங்க வந்து என்னென்ன பண்ணணும் ப்ரொடக்டிவா இந்த ட்ரிப்ல அப்படின்றது சொல்றாங்க. நீங்க மெஸ்ஸு ரொம்ப ஒளறிட்டாங்கல்ல அப்படின்னு பார்க்குறீங்க. இவங்க, ஆமா அவங்களுக்கும் தூக்கம் வராதா? அதுக்குன்னு அப்படின்னு பார்த்துட்டு, சரி சரி நீ தூங்குற வேலைய தான்னு பார்த்துட்டு இருந்த, தூங்கு திருப்பியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நான் எப்புட்றா நிக்கிற இடத்துலேருந்தே தூங்குறது? நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு கண் அடிக்கிறாரு. நீங்களும் ஷை ஆயிட்டு உங்களோட கண்ணெல்லாம் ரொம்ப பிங்கிஷ் ஆயிடுது. அது பார்த்துட்டு சரி சரி ம் அவ்ளோ ப்ளஷ் பண்ண விட்டுட்டேன்னா என்ன? ஐயோ! நீ இருந்தா ப்ளஷ்ஷே தேவையில்ல டேவங்கா அப்படின்னு சொல்றீங்க. அதோட ம் அது தெரிஞ்ச விஷயம் தானே ஏதாவது புதுசா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர ஜோக் பண்ணுவோம். அதோட டீச்சர்ஸ்லாம் வந்து வாங்க நம்ப ஹோட்டலுக்கு போலான்னு சொல்லிட்டு, ஹோட்டலுக்கு இட்டுன்னு போயிடுறாங்க. இப்போ இது ஒரு 12 மணி போல இருக்கும்னா, அப்பா! இவ்ளோ நேரம் ட்ராவல் பண்ணி அப்பப்பப்பப்பா! பாடா படுத்துறாங்கடா டேய்! அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க வெளியில வந்ததும் அனல் காத்து வீசுது. நீங்க தமிழ்நாட்டுல இருக்கிற வெயில் அப்படியே இருக்கு இங்க. அய்யய்யோ! எப்ப பார்த்தாலுமே இருக்குன்றாங்களே! ஐயோ கடவுளே! என்ன சோதனைடா இது! அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க டக்குன்னு உள்ள போலான்னு பார்க்குறீங்க. அந்த அம் ஒரு டீச்சர் வெளியில ஆல்ரெடி இருப்பாங்க. அவங்க, "ஏய் நில்லு நில்லு வயன் நில்லு" அப்படின்னு சொன்னதும், நீங்க என்ன மேம் வெயில் அடிக்குது மேம். கொஞ்ச நேரம் உள்ளேயாச்சும் போ விடுங்க." சொன்னா, "இருங்கம்மா விடமாட்டாங்க அவ்வளோ சீக்கிரத்தில." "என்னது சீக்கிரத்திலயா?" அப்படின்னு நீங்க திரும்பிட்டு உங்களோட ஃப்ரெண்ட் பார்க்குறீங்க. அது அவங்க பிஸ்னஸ் டிபார்ட்மெண்ட்டுன்னு சொன்னாங்கல்ல, அவங்க அ உங்ககிட்ட நடந்து வராங்க. ரூமி தான். அவளோட பேரு ரூமின்னு பேர் வச்சுக்கலாம். அதோட ரூமி உங்ககிட்ட வந்துட்டு, "என்னவாண்டி உள்ள போலாவா? நம்ம 2 பேர் தானே ரூம்மேட்ஸ்ன்னு டிசைட் பண்ணோம்." அப்படின்னு சொன்னதும், "நம்ம 2 பேரு மட்டும் இல்ல கண்ணம்மா. வேற ஒருத்தவங்களும் இருக்காங்க." அப்படின்னு சொன்னது. "என்ன கண்ணம்மான்னு கூப்பிடுறத நிறுத்துறியா?" அப்படின்னு சொன்ன உடனே, "இல்ல நான் உன்ன கண்ணம்மா தான் கூப்பிடுவேன்." அப்படின்னு சொன்னது. நீங்க 2 பேரும் சின்னதா ஒரு சண்டை போட்டுட்ருக்கீங்க. அதே டைம்ல அவங்க இறங்குறான். "என்ன வயன்? சண்டை இழுக்காம உன்னால வாழ முடியாதா?" அப்படின்னு கேட்டதும், நீங்க, "இல்ல எனக்கு கடுப்பா இருந்துச்சு வெயிலுக்கும் அதுக்கும்." "அப்ப மத்தவங்களும் கடுப்பா தானே இருக்கும்." அப்படின்னு சொல்லணும். நீங்க, "ஆமா." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே தலை குனிஞ்சுக்கிறீங்க. சரி, சரி, சரி டக்குன்னு அப்படியே வந்து இந்த பொண்ணா இந்த பூனையும் பால் குடிக்குமான்ற மூஞ்சி வச்சுக்காத. அப்படின்னு சொன்னதும் நீங்க அப்படின்னு சிரிக்கிறீங்க. அவனுக்கு ஒரு நிமிஷம் பயம் எடுத்துக்கிச்சு. "நீ தயவு செஞ்சு அந்த மாரி சிரிக்காதம்மா. நம்ம ஆல்ரெடி போறது இடமே வந்து வேற மாதிரி" அப்படின்னு சொல்லிட்டு ரூமி சொல்றா. நீங்க, ஆமால்ல. ஐயய்யோ! அது எப்ப?" அப்படின்னு கேட்டதும், "என்னது பயமான இடமா? அது என்ன இடம்?" அப்படின்னு சொல்லிட்டு டேங் கேட்டதும், "ஏன்டா டேங் அவனுக்கு தெரியாதா? ஃபத்தேபூர் சிக்ரி நம்ம மேம் கூட சொன்னாங்களே, அந்த இடத்துல நம்ம கூட 2 குரூப்பா 2, 2 பேரா போகணும்னு சொன்னேனே." இப்படின்னு சொன்ன உடனே டேங் ஞாபகப்படுத்திட்டு, "ஓ! ஆமா, ஆமா, ஆமா." அப்படின்னு சொன்னதும், நீங்க அந்த இடம் கம்மியான இடம்லாம் கிடையாது. ஏதோ பேய்லாம் இருக்குமா அப்படின்னு சொன்னதும், என்னது பேயா? இத சொல்லியிருந்தா முதல்லயே கேன்சல் பண்ணியிருப்பனே அப்படின்னு சொல்லிட்டு, அவன் திரும்பிட்டு பேசுறான். டேங் கிட்ட நீங்க அவனுக்கு முன்னாடி போயிட்டு, "டேங் என்ன பயப்படுறியா?" அப்படின்னு கேட்டதும், நானா இல்லையே. நான் நல்லா தானே இருக்கேன்." அப்படின்னு சொன்னதும், நீங்க ஆ வாய்ஸ் பட்டலுக்கு தெரிஞ்சுச்சு. "என்னது? நீ என்ன லாங்குவேஜ்ல பேசிட்டு இருக்க இப்போ?" அது டங் ஸ்லிப்பு. "சரி பரவாயில்ல விடு" அப்படின்னு சொன்னதும், "சரி சரி வா போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறீங்க. ரூமியும் நீங்க வந்து கார்டு கீ எடுத்துட்டு நீங்க வெயிட் பண்றீங்க. அவங்களோட நெக்ஸ்ட் ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ்க்காக. அவங்களும் வந்து ஒருத்தர் வந்து உங்களோட டிபார்ட்மெண்ட்லேருந்து, இன்னொருத்தர் வந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து வராங்க. உங்களோட டிபார்ட்மெண்ட்லேருந்து ஜரியான்ற ஒரு பொண்ணும், உங் அம் உங்களோட ஆர்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து எவாரான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணும், அவங்களும் 2 பேரும் வந்துட்டு, "அப்பா வெயிலு கொளுத்தி போட போதுடி. இதில நம்ம போய் வேற நம்ம காலி தான்."
5 நாள்ல நம்ம வீட்டுக்கு போயிட்ட அப்புறமா நம்ம இன்னும் கருத்து போயிடுவோம் பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுலயும் உங்களோட ஃப்ரெண்டு ரமி வந்து சொல்றா, "அடியேய் நல்லதா தான் பேசி தொலையாண்டி. இப்போ நான் ஹோட்டலுக்குள்ள வந்தேன்." அதுவும் சொல்லிட்டு பார்த்துட்டு ரொம்ப இரிட்டேஷனோடயே பார்க்குறா. அதோட சரி சரி வாங்க இப்போ போகலாம், பசிக்குது எனக்கு வேற, இவங்க என்ன போட போகிறாங்களோ. சரி வா நம்ம போய் டீச்சர்ஸ் கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக அவங்க டீச்சர் கிட்ட போயிட்டு மேம் எப்போ மேம் சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும், இப்போ ரெடி ஆகிடுவாங்க கீழே சாப்பிட்ருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நீங்கள் ரெடி ஆகிட்டு கீழே வரீங்க, செக்இன் எல்லாத்தையும் பண்ணிட்டு பேக்லாம் உள்ள வச்சுட்டு வந்துட்டு சாப்பிட்டு நீங்கள் திருப்பி மேலே போயிட்டு படுத்து தூங்கிடுறீங்க. அதுக்கப்புறமா 3 மணி நேரம் கழிச்சு எல்லாரோடையும் டோர்லேயும் டம டம டமான்னு தட்டுறாங்க. பசங்க எழுஞ்சிக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சோயே அதோட நீங்கள் எழுஞ்சிட்டு சரி சரி எழுஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுஞ்சிட்டு உட்காந்துட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க டோரை. மேம் ரெடி ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப டயர்டாக போகிறீங்க உள்ள. நீங்கள் ஒன்றும் அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கல. அதோட நீங்கள் ஆக்ரால தான் இருப்பீங்க இப்போது. அதோட ஃபோட்டோ பார்க்கவே இல்லை, அது எந்த இடம்னே பார்க்கல. நேராக வந்து படுத்தோமா, போய் சாப்பிட்டோமா, பேக்கை வச்சோமா, ரெடி ஆனோமா, போனோமா அப்படின்னு தான் இருக்கீங்க. டெவங்கிட்டேயும் பேசுகிறீங்க. டே டெவங்கா, நான் தம்பிக்கு என்னடா வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிட்டே வரீங்க கீழே இறங்கி. அது அங்கே போய் தானடி தெரியும், வாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இட்டுட்டு போகிறாரு. எல்லாரும் பஸ்ஸில் உட்காந்துட்டிங்க. எல்லாம் ஆட்டோ பாட்டோ கொண்டாட்டம் எல்லாம் அப்படி தான் போயிட்டுருக்கு. அதோட 1 மணி நேரம் கழிச்சு நீங்கள் ஃபத்தேபூர் சிக்ரிக்கும் வந்துடுறீங்க. உங்களுக்கு அப்படியே படபடப்பாக இருக்குது. டேங்கா இந்த ஏரியா தான்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட வாய்ஸு ரொம்ப லோவாக இருக்குது. டேங்கா அப்படியே திக்கு பக்குன்னு இருக்குது. அட்மாஸ்ஃபியர்லேயே புரிஞ்சு போச்சு அவருக்கு. ஏன்டி நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்குன்ற மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறாரு. டேங்கா நீ ரொம்ப வளர்றடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லவும், டேங்கா எனக்கு தெரியல, ஏன்னே தெரியல, அப்படிதான் ஆகுது. சரி வா சேர்ந்து தானே போகணும், போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. இந்த குரூப்ஸில் வந்து தனித்தனியாக டிவைடு பண்ணி விட்டுட்டு போகிறீங்க. ஃபஸ்ட்டு நீங்களும் டேங்கும் தான் போகிறீங்க உள்ள அந்த ஏரியாவுக்கு. அது என்னமோ ரொம்ப பாழடைஞ்ச மாதிரி இருக்குது. இப்போ ஏன் இந்த ஏரியாவுக்கு நம்மள கூட்டிகிட்டு வந்தாங்க? நம்மளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா வச்சுக்கோங்க, நம்ம காலி. நான் முதல்ல நம்ம எப்போ சீக்கிரமாக போவோம் இங்கேருந்து, எனக்கு ஏனோ தெரியல டேங்கா, ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கை வந்து அவரோட கையோடு கோர்த்துக்கிறீங்க. அதோட அவர் உங்களோட கையை கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு, ஆ நான் இருக்கல, நான் இருக்கும்போது உனக்கு என்ன பயம்? கரெக்டு தான், நீ இருக்கும்போது எந்த பயமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நார்மலாக வரீங்க. ஆனால் உங்களோட மனசுக்குள்ள 1000 தாட்ஸு. ரொம்ப அழகாக இருக்குது ஸ்ட்ரக்சர்லாம். இதெல்லாம் வந்து இப்படி விட்டுட்டு போவாங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனாலும் எல்லாமே யாருமே இல்லை. ஜஸ்ட்டு ஒரே ஒரு கைடு இருந்தாங்க. அவங்க கூட அந்த பிஸ்னஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட போயிட்டாங்க. என் அக்கா பிஸ்னஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் டீச்சர்ஸ் இருக்காங்க. அதே வந்து ஹிஸ்டாரிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது உங்களோட டிபார்ட்மெண்ட்டுக்கு யாருமே இல்லை. 2 பேரை சொல்லிட்டு போயிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு லொக்கேஷன் சொல்லியிருப்பாங்க, இந்த லொக்கேஷனில் வந்துருங்கன்னு சொல்லிட்டு. அதோட நீங்களும் சரி அங்கே போய்ப்போம், அப்புறமா போய்ப்போம். ஆனால் முதல்ல நம்ம தேடணும்ல. சரி வா எவிடன்சஸ்லாம் தேடி எழுதுவோம். ஆமாம் புக் எடுத்துகிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். டேங் வந்து புக் எடுத்து காமிக்கிறாரு. இருக்குது உங்ககிட்ட, உன் பேப்பர் வச்சு தான் நான் எழுத போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பல்ல காமிக்கிறீங்க. அதோட ஏன்டி ஒன்றுத்து கூட ஒழுங்காக செய்ய மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று டேம் திட்டாத, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி பாட்டில் எடுத்துக்கிறீங்க. ஒரே ஒரு தண்ணி பாட்டில் தானே எடுத்துக்கிறீங்க. டேங் கிட்ட எடுத்துக்கிறது தானே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஆல்ரெடி புக்கு பிடிச்சிட்ருக்கேன், உன் கையை பிடிச்சிருக்கேன், தயவு செஞ்சு நீ என்னோட பாட்டிலில் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்ன உடனே நீங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ஃபத்தேபூர் சிக்ரிக்கு அந்த டவுனுக்குள்ளே என்ட்ரு ஆகுறீங்க. சிக்ரின்ற இடத்துல தான் பண்ணுறீங்க. ஃபத்தேன்னு சொல்லிட்டு வேறு ஏரியா இருக்குது, சிக்ரின்னு சொல்லிட்டு வேறு ஏரியா இருக்குது. நீங்கள் சிக்ரிக்குள்ளே தான் போகிறீங்க. இவங்க பயமாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. அதுவும் டேம்
ஆ சரி எனக்கும் தான் பயமா இருக்கு. ஆனா காமிச்சுக்கிறேன்னா காமிக்கக்கூடாது. பேயாவே இருந்தாலும் நம்ம காமிச்சுக்கக்கூடாது. நம்ப தைரியமா இருக்கணும். எப்படி இருக்கணும்? தைரியமா இருக்கணும். தைரியமா சொல்லு. தைரியமா இருக்கணும். ஐயோ கடவுளே! சரி வா போலாம். டேய் டேவங்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவன திரும்பி கேட்குறீங்க. டேவங்கோ அப்படியே தலைய நிமித்திட்டு, "என்ன?" அப்படின்னு கேட்குறாரு. நீங்க, "இல்ல, உனக்கு பேய்னா பயம் தானே" சொல்லுவேன். பயம் தான். ஆனா என் ஒயன் பக்கத்துல இருக்கால்ல, நான் கண்டிப்பா ஸ்ட்ராங்கா இருக்கணும். சொல்லிட்டு, "ஆ சரி, சரி வா போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க பயத்தோடயே வரீங்க. குட்டி குட்டியா ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறீங்க. டேவாங் அப்படியே சுத்தி முத்தி பார்க்குறாரு. யாருமே இல்லன்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே, ஒரு குட்டியான ஒரு ரூம் மாரி இருக்கும். ரூம்ன்னு சொல்ல முடியாது. கதவு இல்ல. ஓப்பனா தான் இருக்கு. இப்ப முகிலோட இதெல்லாம் எப்படி இருக்கும்? டோர் என்ட்ரிலாம் அந்த மாரி தான் இருக்கு. ஆனா ஒரு குட்டி ஏரியா. ம் உட்காந்துக்கலாம் கம்ஃபர்டபுளா. ஒரு ஹையான ஏரியா தான். அந்த இடத்துல போயி அவரு உங்கள அப்படியே அவருக்கு நேரா வந்து நிக்க வச்சுட்டு, ஃபேஸ கப் பண்றாரு. "வயன், இங்க பாரு. எனக்கும் பயமா தான் இருக்கு. ஆனா, நம்ம 2 பேரும் இருக்கோம்ல. நம்ம 2 பேரும் பார்த்துக்கலாம். ம். நம்ம 2 பேரும் ஒரு பொழுதும் தூரம் போக்கூடாது. புரியுதா?" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். நீங்க, அம் சரிட்டும் ஆனா என்ன ஆனா? ம். அப்படின்னு சொல்லிட்டு சாஃப்ட்டா உங்களோட கண்ண பார்த்துட்டு, அவரோட ஹெட் நார்மலா அவரு எப்படி ரெய்ஸ் பண்ணி கேட்பாரோ, அந்த மாரி கேட்டதும், உங்களோட மனசுல ஏதோ, "ம் இது போதும்டா, இவரு இருக்கார்ல" அப்படின்ற ஒரு தாட்டு அதோட சொல்லிட்டு, நீங்க அவரோட கண்லயே பார்க்குறீங்க. அவரோட கண்ண அப்படி ரசிக்கிறீங்க. அவரும், "என்னாச்சு ஒயன்? சொல்லுமா" அப்படின்னு சொன்னதும், மான் சொன்னதும் உங்களுக்கு புடிச்சிருச்சு ரொம்ப. "ஆ ஒண்ணும் இல்லடாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்மைல் பண்ணிட்டே சொல்லவும், அவருக்கு புரியுது. உங்களுக்கு மான் சொன்னா புடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. அதோட கைய புடிச்சுட்டு அவரு உங்கள இட்டுட்டு போறாரு. உள்ள அந்த எரிய அட்மாஸ்பியர் ஒண்ணும் விட்டு போகல. ஆனா, அந்த மனசுக்குள்ள ஒரு இவரு இருக்காரு அப்படின்ற ஒரு தாட் மட்டும் தான் இருக்கு உங்களுக்கு. அதே வந்து இந்த அன்பிளசன்ட் அட்மாஸ்பியர பிளசன்ட்டா ஆக்குற மாரி தோணுது உங்களுக்கு. அதே டைம் டயாங்க்கு அவரு வேண்டிக்கிறாரு. யாருகிட்டயும் வந்து இந்த ஸ்பெசிஃபிக் காட் அந்த மாரிலாம் கிடையாது. இருக்கிற எல்லா கடவுளுமே கேளுங்க அப்படின்ற மாரி அவர் மனசுக்குள்ள நெனைக்கிறாரு. என்னையும் வாணியும் பார்த்துக்கோங்க. பேய் இருக்கா இல்லையான்லாம் எனக்கு இப்ப சத்தியமா டிசைட் பண்ற மூட்ல இல்ல. நெறைய கேள்விப்பட்டுருக்கேன் பேய் இல்லன்னு சொல்லிட்டு. ஆனா பாரனாமியல் நடந்திருக்கு. நான் இப்ப இருக்கிற இடமும் பாரனாமியல் ஆக்டிவிட்டி இருக்கிற மாரி தான் சொல்றாங்க. என்னையும் வயனையும் பத்திரமா வச்சுட்டுருங்க. அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட அப்படியே வேண்டிட்டே அப்படியே நடந்து போறாரு. நீங்க அப்படியே டேவங்க பார்க்குறீங்க. "என்னாச்சு டேவங்கா? நீ எப்பவுமே அந்த மாரி பார்க்க மாட்டியே?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கவும், டேங்கோ தலைய இப்டி இப்டின்னு ஆட்டிட்டு, இல்லன்னு தான் ஆட்டியிருப்பாரு. அதோட அந்த மாரி ஆட்டிட்டு நீங்க அவர பார்க்கவும், "சரி வா போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க அங்க இருக்கிற ஸ்கிரிப்சர்ஸ்லாம் பார்க்குறீங்க. ஒரு புக் எடுத்துட்டு வந்திருப்பீங்க ரெஃபரன்ஸ்க்காக. சரி இது இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அரபிக் போர்ஷன் ட்ரான்ஸ்லேஷன்லாம் புக் இருக்கு உங்ககிட்ட. அவங்க தான் எடுத்துட்டு வந்திருப்பான். அதோட அத வச்சு நீங்க எழுதுறீங்க. அவங்க தான் சொல்லியிருப்பான், "நீயே எழுதுவாயேன். உன்னோட ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப அழகா இருக்கும். என்னதான் என்னோடது நல்லா இருக்கும்னா, உன்னோடது பேரழகு" அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, என்னதான் நீங்க பாரனார்மல் ஏரியால இருந்தாலும், அந்த ஏரியால நீங்க 2 பேர் இருக்கிறதுனால, உங்க 2 பேருக்கு கம்ஃபர்டபுளாவும் இருக்கு. அதனால நீங்க அப்படியே விட்டுட்டு, நீங்களும் எழுத ஆரம்பிக்கிறீங்க. டாங் வந்து, "சரி நான் இதோ இங்க இருக்குதுல்ல, இத படிச்சுட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த புக் எடுத்துட்டு போயி அவரும் எழுத பார்க்குறாரு. எனக்கு அது ரொம்ப பெரிய ஏரியாடா. அதனால அவர் போய் அங்க நின்னுட்டு எழுதலான்னு பார்க்குறாரு. கொஞ்சம் தூரம் இருக்கும். ஒரு 4, 5 அடி தள்ளி இருக்கும். இதுல ஒரு அம் கொஞ்சம் டார்க்கா இருக்கும்.
அதனால நீங்க டேவங்க கத்தி சொல்றீங்க. "டேவங்கா எங்க போயிடாத. ம். அ கொஞ்சம் பயமா இருக்கு. ம்." அப்படின்னு சொன்ன உடனே, "சரி, சரி வாயேன் நான் முடிச்சுட்டு உடனே இங்க வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு, அவர் கொஞ்சம் தூரம் நடந்து போறாரு. அந்த ஸ்கிரிப்சர் அவருக்கு தெரியுது. ஆனா கிளியரா தெரியலன்றதுனால, கொஞ்சம் வேற மாரி ஆங்கிள்ல திரும்பி பார்க்கலாம். எனக்கா லைட் எல்லாம் அடிக்க முடியாது. லைட் வேற எடுத்துட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு, அவர் அப்படியே பார்க்கவும், பின்னாடியிலருந்து ஒரு ஃபிகர் வர மாரி உங்களுக்கு தோணுது. அது டேங்கா தான் இருக்கும்னு சொல்லிட்டு, நீங்க நார்மலா அப்படியே படிக்க ஆரம்பிக்கிறீங்க. திடீர்னு ஒரு சத்தம். நீங்க அது டேங்குன்னு நெனச்சுட்டு, "டேங்கா? இந்த மாரிலாம் சத்தம் போட்டு விசில்லாம் அடிக்காத. புரியுதா? அந்த மாரி விசில்லாம் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், "டேயோங் அவனுக்கு இப்ப தானே சொன்னேன்." அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறீங்க. அங்க பார்த்தா டேயோங் காணோம். அ டேயோங் டேயோங் நீ நீ எங்க இருக்க? நீ நீ எங்க இருக்க டேயோங்? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தேடுறீங்க. நீங்க அந்த ஏரியா வழியா போலான்னு பார்க்குறீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு மாதிரி அன்ஈஸியா ஃபீல் ஆகுது. அதனால நீங்க அப்படியே நின்னுட்டு பார்க்குறீங்க. இப்ப இல்ல அப்ப டேயோங் வந்துருவான்னு சொல்லிட்டு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்றீங்க. இதுக்கு மேல உங்களால முடியல. உங்களுக்கு திருப்பியும் திருப்பியும் அதே சவுண்ட் கேட்குது. பீரியாடிக் டைம்ல ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கேட்குதும். உங்களுக்கு அல்ல. நீங்க டேயோங் டேயோங் இது இது யாரு? யாராவது யாராவது சொல்லுங்க. நீங்க நீங்க யாரு? ஏன் விசில்? இல்ல இங்க யாருமே எனக்கு தெரியல. ஆனா நீங்க ப்ளீஸ் யாருன்னு சொல்லிடுங்க ப்ளீஸ். நீங்க பின்னாடி அது வேறு யாரோ வந்து உங்களுக்கு ப்ரெசன்ஸ் மட்டும் ஃபீல் ஆகுது. ஆனால் யாருன்னும் கண்ணு தெரியல. எனக்கு அவ்வளோ இருட்டாக இருக்குது. ஆனால் அது பார்த்துட்டோன்னே நீங்கள் பயந்துட்டீங்க. எனக்கும் ஏதோ ஒன்று அப்படியே எங்கே இருந்தேன்னு தெரியல. ஆனால் லைட் ஷிம்மர் ஆகுது. ஆனால் இந்த ஏரியாக்குள்ளே லைட் வர்றது ரொம்ப கஷ்டம். யாருமே இல்லைன்னு தெரியும். அப்புறம் திடீர்னு ஏனென்று தெரியவில்லை, ஆனால் அவர்கள் என்னை என் கணவரிடமிருந்து பிரித்துவிட்டார்கள். என் கணவரிடம் திரும்பிச் செல்வதற்காக நான் எதையும் செய்வேன். இது இது யாரு? நீங்க நீங்க யாரு? யாருன்னு சொல்லுங்க ப்ளீஸ். இப்போ வேற யாரோடதோ ஒரு வாய்ஸ் கேக்குது. இது உன்னால் மட்டும்தான் முடியும். பண்ணு பண்ணு. நீங்க யாருன்னு சொல்லுங்க. எனக்கு பயமா இருக்கு. நீ எங்க இருக்கு? நான் ஆயிஷா. என்னோட என்னோட புருஷனை ஏனோ தெரியல கூட்டிட்டு போயிட்டான். அவ 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 உயிரோட இல்ல. முதல்ல என்ன கொன்னா? என் புருஷனையே என் முன்னாடி கொன்னான். எவ்வளவு தைரியம் உனக்கு? இதுக்கு நான் என்ன பண்றது? என்ன ஏன் பிடிச்சு வச்சிருக்கீங்க? என்னால எதுவுமே பண்ண முடியாது. நீங்க நீங்க அந்த 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 ராஜா எப்பயோ இறந்து போயிருப்பாரு. இப்ப இப்ப ஏன் சொல்றீங்க? அதே சைட் டேங்க்கு ஏன்னே தெரியல. திடீர்னு ஒரு ஏரியாவுக்கு போய் அந்த ஏரியாவில் படிக்கும்போது அவருக்கு ஏதேதோ தெரிய வருது. ஒரு ராஜாவுக்கு வந்து ஒரு காமனரோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை கொன்னாங்கன்னு. ஏன்னா அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணு தன்னுக்கான பொண்ணாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே அவங்களோட புருஷனை எங்கேயோ கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தனால அந்த பொண்ணு ரொம்ப நாள் தேடி இருக்கு. அந்த ராஜாவும் எதுவுமே சொல்லாமல் தன்னோட புருஷன் எங்கேயோ போயிட்டான்னு சொல்லிட்டு சொன்னதும் அவளும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தனியாக இருக்க விரும்புகிறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பா. இருந்தாலும் அப்படிலாம் கிடையாது, நீ என் கூட இரு, உனக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணும் சரி இப்போதான் நம்ம புருஷன் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் போது ஒரு நாள் அவள் அப்படியே கீழே இறங்கி போயிருந்திருப்பா. அந்த கீழே இறங்கி போகும்போது அந்த பேஸ்மெண்ட்டில் அவளோட ஹஸ்பண்ட் அங்கே தான் இருக்காங்க. அந்த ராஜாவும் அங்கே தான் இருக்காங்க.
அவ பார்த்துடுறா. அப்பதான் உள்ள போய் என் ஹஸ்பண்ட் இங்க தானே இருக்காங்க அப்படின்னு அவளுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. அதுக்கப்புறமா அந்த ராஜா பார்த்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவளோட ஹஸ்பண்டை அங்கே கொண்டுடுறாங்க. அது பார்த்த ஷாக்ல நான் நானும் செத்துடுறேன். என் புருஷன் மட்டும் ஏன் சாகணும்? நான் நான் கண்டிப்பாக உனக்காக வருவேன், உன்னை கொல்றதுக்காகவே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணி அவ சூசைட் பண்ணியிருப்பா. அதுக்கு முன்னாடி இந்த நோட் அவங்களே தான் எழுதியிருப்பாங்க. இது எல்லா டைமும் படித்து பார்க்கும்போது அப்புறமா தான் ஃபெயிண்டாக அவங்களோட வாய்ஸ் கேட்குது. நீங்கள் ரொம்ப கத்திருப்பீங்க ஒரு மூமெண்ட்டில். எப்போ அவங்க வந்து ரொம்ப க்ளோஸாக வராங்களோ அந்த பொண்ணு வந்து ஒரு பேய் தான். வயன் அது இ- இவ ஏன் இப்படி கத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் டக்குன்னு ஓடி போறாரு. டக்குன்னு ஓடி போ பார்த்தாக்கா நீங்கள் அப்படியே உங்களோட நெஞ்சு மேலே கையை வச்சுட்டு அப்படியே ஏதோ அடைஞ்சு போய் உங்களுக்கு காற்றே வராத மாதிரி உட்காந்துருக்கீங்க. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக ஆல்ரெடி ஒரு விண்டோ மாதிரி இருக்கும். அதோட அவர் வந்துட்டு வயன் என்னாச்சு உனக்கு ஆ அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை பார்க்குறாரு. நீங்கள் ஐஷம் நீங்கள் 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 என்ன விட்டுருங்க, என்னையோட்ட அவங்க விட்டுடுங்க ப்ளீஸ், என்ன விட்டுடுங்க, என்னால் என்ன பண்ண முடியும். அவர் அவர் இறந்துட்டாரு. அது அது டேவும் கிடையாது, அந்த ராஜா டேவும் கிடையாது, விட்டுடுங்க. அவர் அவர் என்னோடவர், என்னை விட்டுடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி திரும்பி அழுறீங்க. அப்பதான் டேவுக்கும் புரியுது அது அந்த பொண்ணுதான்னு சொல்லிட்டு. அதில் பேர் ஃபேடாயிருக்கும். அவரும் கஷ்டப்பட்டு படிச்சிருந்திருப்பாரு. ஆனால் ஏலேருந்து மட்டும்தான் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். அதோட டேயோங் இவளை கட்டி பிடிச்சிட்டு வயன் வயன் நான் தான் இங்கே பாரு இங்கே பாரு உன் டேயோங் தான், அந்த மாதிரி யாரும் இல்லை அப்படின்னு சொன்னவும் நீங்கள் டேயோங் டேயோங்கா அந்த யாருன்னு தெரியல, யாரோ ஆயிஷான்னு சொல்லிட்டு அவங்க அவங்க வந்து ஒன்று என்னை விட்டு போகாது ப்ளீஸ், என்ன அது ஏதாவது பண்ணிடுவா அவ, ப்ளீஸ் விட்டுடு ஆயிஷா, அவனை விட்டுடு, அவனோட அந்த ராஜா கிடையாது, விட்டுடு ஆயிஷான்னு கெஞ்சி கேட்குறேன். அதே டைம் அவர் இறுக்கி பிடிச்சி நீங்கள் அவரோட சின்ன வந்து பிடிச்சிட்டு "டும், நீ நீ தானே, என்னை விட்டு போகாத, ஏன்னா அவ அவ வந்துடுவா, நம்ம நம்ம இங்கேருந்து போயிடலாம், வா போகலாம் வா, அவங்க சொன்னது உண்மைதான், நானும் போய் நினச்சேன், ஆனால் இல்லை, அது 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 ஐஷு ஐஷு வரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை வந்து ஹக் பண்ணி இருந்திருப்பீங்களே, இன்னும் ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. டேங்கோ அப்படியே உங்களோட முதுவை சாஃப்டாக தடவி விட்டு இருந்திருப்பாரு. நீங்கள் ரொம்ப பயந்துருக்கீங்கன்னு தெரியும். அதோட டேங் உங்களை கப் பண்ணிட்டு வயன்மா நான் தான், இங்கே பாரு என் கண்ணை பாரு, இங்கே பாரு இங்கே பாரு, நான் தான் டேங். ஐஷா அவங்க அவங்க இல்லை இங்கே, இப்போ அவங்க இல்லை. டேங் 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 பின்னாடி ஐஷா, நீ 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 எனக்கு பின்னாடி வந்து வேண்டாம், அவளுக்கு அவ உனக்கு பின்னாடி தான் இருக்கா, வா டேங், வேண்டாம் வேண்டாம் பின்னாடி வா 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 டேங். அவங்க அப்படியே திரும்பி பார்க்குறாரு. அங்கே அவருக்கு எதுவும் தெரியல. வயன் இங்கே பாருமா, அவங்க இல்லை, நீ நீ பயந்து போயிருக்க, அவங்க அந்த மாதிரிலாம் சொன்னதுனால நீ நீ ஹாலுசினேட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இங்கே பாரு, என்ன பாரு, உன் டேங்கோட கண்ணை பாரு. நீன்னு சொன்ன உடனே நீங்கள் அங்கேருந்து கண்ணை அசைக்கவே இல்லையே. நீங்கள் அப்படியே பண்ணவும் டேங் வந்து அப்படியே உங்களோட காதுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்னாப் பண்ணிவிட்டு, அப்படி பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஒரு ஜர்க்கு மாதிரி விட்டுட்டு அப்போ தான் நீங்கள் டேங்கை பார்க்குறீங்க, சுற்றி முற்றி பார்க்குறீங்க. அப்போ பார்த்துட்டு அப்புறமா தான் தெரியுது டேங்க இருக்காரு. அதுக்கப்புறமா அந்த மாதிரி யாரும் இப்போ இல்லை அப்படின்னு தெரியுது உங்களுக்கு. டேங் நம்ம 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 வேறு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணலாம், இது இது வேண்டாம். ஆ எனக்கு 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 ஏதோ சரியாக படலை, வேண்டாம் விட்டுடலாம்.
நம்ம நம்ம ஏன் தாஜ்மஹாலோட பண்ணக்கூடாது? ரிசர்ச் பண்ணது தான். ஆனாலும் சேஃப்ல. ஆ ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப படபடப்பாக கேட்குறீங்க. அவரும் ஓகேம்மா வயன், இங்கே பாரு, யாரும் என்னை எதுவும் பண்ண முடியாது. நான் உனக்காக எப்போவுமே இருப்பேன். எனக்கு எனக்கு தெரியும். நீ நீ எனக்காக எப்போவுமே இருப்ப. ஆனால் ஆனால் எனக்கு எனக்கு தெரியல. இங்கே இருக்கிறது எனக்கு சரிப்படலை. வா போகலாம். நம்மளது அவ்வளோதான். இப்போ இந்த டைமில் கூப்பிட்டு இருந்திருப்பாங்க. பாரு, மணி 4 ஆச்சு. வா சீக்கிரமாக போகலாம். வா 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 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லவும், வயன்மா இங்கே ஆங்ஷியஸ் ஆகாத, நான் இருக்கலாமா? ம் அப்படின்னு சொல்லவும் நீங்கள் தலை ஆட்டுறீங்க. சரி வயன்மா, நீ சொல்கிறதுன்றதுனால சரி விட்டுடலாம். இவ்வளோவே தான் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதோட இதெல்லாம் மிஸ்கிட்ட சொல்லலாம். ஆனால் ரிப்போர்ட்டில் எழுத வேணாம். அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் சரி சரிடா அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் போயிடுறீங்க. அந்த கூப்பிட்ட இடத்துல போயிடுறீங்க. அதோட அப்போ கூட நீங்கள் ரொம்ப பயந்து தான் இருக்கீங்க. ஆனால் முன்னாடி அளவுக்குலாம் இல்லை. டேயோங் உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு அவர் உங்களை கூடயே வச்சுக்கிறாரு. இதே வில்லேஜ் சைடில் இன்னொரு வில்லேஜும் இருக்குது. அதுவும் சொல்லியிருப்பாங்க. டெஹோங் தான் சொல்லியிருப்பாரு. மேம், நாங்கள் கொஞ்சம் தான் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே எங்களால் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ண முடியல. உங்களுக்கு மற்றதெல்லாம் உங்களுக்கு நான் வேறு எப்பயாவது சொல்கிறேன். கொஞ்சம் பேரனார்மல் ஆக்டிவிட்டீஸ் ஆமாம் நிஜமாலே சொன்ன மாதிரி இருந்திருக்கு. ஸோ நாங்கள் அதை பற்றி நான் உங்களுக்கு விளக்கமாக அப்புறமா சொல்கிறேன். இப்போதைக்கு நானும் வயனும் இந்த ஏரியா மட்டும் போயிட்டு வரோம். இது கொஞ்சம் ஓகேயான இடம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பார்க்கலாம் மேம், நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே உங்களை ரிட்டர்ன் போயிருப்பார். அது ஒன்றும் அவ்வளோ தூரம் இல்லைடா. இங்கேருந்து ஒரு 15 மீட்டர்ஸ் 20 மீட்டர்ஸ் தூரத்தில் தான் இருக்கும். அதனால் அங்கே நடந்தே கூட்டின்னு போயிருப்பாங்க. அந்த ஏரியாவில் போயிட்டு நீங்கள் டேங்கோட கையை விடவே இல்லையே. அவரோட பைசப்ஸை பிடிச்சிட்டு, டேங்க நீ நீ என் கூட இரு, நான் அந்த மாதிரி லாஸ்ட் டைம் பண்ண மாதிரி போகாத, எனக்கு எனக்கு இன்னும் நம்பிக்கை இல்லை. இது இந்த ஃபத்தேபூர் சிக்ரி எனக்கு இன்னும் கரெக்டாக தோணலை. என் கூட இரு. நான் முன்னாடி நிறைய வாட்டி சொன்னேன், எனக்கு தெரியும் கேட்குறதுக்கு ரொம்ப வேறு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் போகாதேண்ணா அப்படின்னு சொல்லுவோம். டேங்க போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கையோட கை கொடுத்துருப்பாரு இல்லையா, அது கொஞ்சம் டைட் பண்ணிட்டு போகிறாரு. அதோட நெக்ஸ்ட் டைம் என்ன என்னை விட்டு தூரம் போக பார்த்தேனா, அவனை விட்டுடுவேன் நினச்சியா? இங்கே இருந்தாங்கன்னா அவ்வளோ பெரிய தூரமா? உங்களுக்கு வேணால் ரொம்ப தூரமாக இருக்கலாம். சர்வசாதாரணமாக இங்கே இருந்தவ தானே நான், எனக்கு தெரியாதா? இது ஏனோ டைமுக்கு சுத்தமாக கேட்கல. ஆனால் உங்களுக்கு கேட்டவும் அது ஏனோ உங்களோட காதுக்குள்ளே பேசுகிற மாதிரி இருக்குது. அது மாதிரி சொன்ன உடனே நீங்கள் டேவங்க உங்களோட கண்ணை விரிச்சிட்டு பார்க்குறீங்க. ஐஷா 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 இங்கே 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 இருக்காங்க. அவங்க இல்லை, நீ நீ ஹாலோசினேஷன் தானே சொன்ன. அவங்க இல்லை, போலாம் வா. அவ அதே மாதிரிதான் இப்பதான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அதே திமிரோட நடந்து வரான் பாரு. அவன் அவன் என்ன எப்படிலாம் நெல்லு அப்படியே நெல்லு, நடக்காத, போதும் இரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அதே டைம் அவர் கன்ஃபியூஸ்டாக பார்க்குறாரு. ஏன் என்னாச்சு வயன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் நீங்கள் டேயோங் ஆயிஷா ஆயிஷா அவங்க டேயோங் அவங்க நீ 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 தான் இந்த ராஜான்னு சொல்கிறாங்க. டேயோங் நான் உன்கிட்ட சொன்னேன், ஆனால் நீ நம்பவே மாட்டுற. உனக்கு கேட்கலையா? எனக்கு ஒன்றும் அந்த மாதிரி எதுவும் கேட்கல வயன். நீ நீ என்ன சொல்கிற எனக்கு புரியல. ஏன் ஏன் நீ இவ்வளோ டென்ஸ்டாக இருக்க? நான் சொன்னேன்ல அதெல்லாம் உண்மை கிடையாதுன்னு. இவங்க கிட்ட 2 பேர் பேசுனாங்க. அது அது எனக்கு எப்படி அது மாதிரிலாம்
இல்லை மட்டும் நான் நான் அந்த மாதிரி கிடையாது. உனக்கு உனக்கு தெரியும். எனக்கு பேய் பற்றிலாம் நான் நம்பிக்கை வைக்கிறது கிடையாது. அப்புறம் இருந்தாலும் கேட்டுனா அது அது எனக்கு இருக்குன்னு தானே அர்த்தம். ஆ வயன்மா அது அதெல்லாம் உண்மை கிடையாது. அது எப்படி நீ நிறைய கேட்டிருப்ப. ஃப்ரெண்ட்ஸும் அதை பற்றி தானே பேசிட்டு இருந்தாங்கன்னு சொன்னேன். அதனால நீ அப்படி யோசிச்சுருந்துருப்ப. அப்படி இல்லை. அவங்க அவங்க இப்போ என் காதுக்குள்ளே வந்து பேசிட்டு போன மாதிரி இருக்கு. டேயும் அவங்க திருப்பியும் அவ அவ வந்து பேசிட்டு போனால உனக்கு உனக்கு அவளை ஆயிஷா நான் நான் அந்த அந்த ராஜாவோட வைஃப் ஃபர்ஸ்ட் வைஃப். எனக்கு எனக்கு அவன் அவன் துரோகம் நானும் அவகிட்ட பேசணும் நினைச்சேன். ஏன்னா இது பற்றி நான் பேசணும் என்ன அவ விட்டு அதனால நான் நான் கொள்ளலாம் ஆனால் அவ என்னையே திருப்பி நினைச்சான். அவளும் இந்த மாதிரி என்கிட்ட வந்து பேசினான். நானும் பயந்து ஆனால் எனக்கும் ஒரு கோபம் இருக்கும்ல. அவ அவ மயக்கணத்தை அவங்க இப்போ 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 வேற யாரோ பேசுகிறாங்கட்டான் அப்படின்னு சொன்ன உடனேட்டேன். வயன்மா திருப்பியும் இங்கே பாரு, என்னை மட்டுமே பாரு, வேற எங்கேயும் பார்க்காத. இங்கே பாரு, என் கண்ணை பாரு அப்படின்னு சொன்னேன். நீங்கள் பார்க்கணும் ட்ரை பண்ணுறீங்க, ஆனால் உங்களால் முடியல. திருப்பியும் அந்த வாய்ஸே பேசுது. என்னை யாருன்னு கேட்குறதுக்கு முன்னாடி நானே சொல்லிடுறேன். என் பேர் இப்போ 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 யாரோ ஃபெசான்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அப்போது டேங் வந்து ஏதோ உங்களோட கையை பிடிச்சிட்டு ஏதோ படிக்கிறாரு. அவர் என்ன படிக்கிறாருன்னா, பெசாண்ட்ரூர் ராணி அவங்க வந்து ஃபஸ்ட்டு இவங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அந்த ராஜாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அப்புறமா அவரும் வந்து ரொம்ப விரும்பி இருந்திருக்காரு. ஆனால் கொஞ்ச நாள் போக போக அவர் வேறு இடத்துலாம் வந்து ஆக்குப்பை பண்ணுறதுனால அவர் வந்து நிறைய போகிற இடத்துக்குலாம் போகும்போது தான் அந்த பொண்ணை பார்த்துட்டு இருந்துப்பாங்க. அந்த பொண்ணை பார்த்துட்டு அப்புறமா தான் அந்த ஏரியாவே அவளுக்காகவே கட்டியிருந்திருப்பாரு. அதனால் ராணிக்கு அவளை பார்த்தாலே ரொம்ப கோவம் வந்து ஜலசி மாதிரி ஆகி அதனால வந்து பிடிக்காம போயிருக்கு. அந்த மாதிரிலாம் வந்து டெக்ஸ்ட்டில் வந்து எழுதியிருக்காங்க. அந்த ஸ்டோன் கார்விங்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் பார்த்துட்டு அவர் தான் படிச்சிருந்துருப்பார். அதோட வயனை பார்த்துட்டு வயன் நீ நீ என்ன சொல்லிகிட்ருக்க ஃபிஸா அவங்க நீங்கள் அதே டைமில் அந்த உருவத்துக்கிட்ட பேசுகிறீங்க. ஃபிஸா மேம் நீங்கள் நீங்கள் என்ன எதுவும் பண்ணிடாதீங்க, டேங்கியை விட்டுடுங்க. அவர் அவர் மேலே ஏன் வரீங்க? நீங்கள் அவங்கள விட்டுடுங்க. அவங்க எதுவுமே பண்ணல உங்களுக்கு. அவர் அவர் உங்களோட இந்த ராஜா கிடையாது. அவர் மாதிரி பார்க்குறதுக்கு இருந்தாலும் அவர் கிடையாது. விட்டுடுங்க ப்ளீஸ், விட்டுடுங்க ப்ளீஸ். அதோட நீங்கள் அவரோட கையை பிடிச்சி இழுத்துட்டு டேங்க வா வா நம்ம போயிடலாம், வா போதும் டேங்க, இவ்வளோ தெரிஞ்சது போதும், வா போதும், இது மட்டும் எழுதிக்கலாம், அப்பா அங்கே போய் எழுதிக்கலாம், வேண்டாம் விட்டுடு, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரோட கையை எடுத்துகிட்டு போய் அந்த ஏரியாவிலேருந்து வெளியில் வந்துடுறீங்க. அப்போ டைம் கரெக்டாக இருக்குது, எல்லாருமே அசம்பிள் ஆக. அதோட பஸ்ஸில் ஏறி போகிறீங்க. நீங்கள் அதுலேருந்து ஒன்றும் வெளியிலேயே வரல. அவங்க ரொம்ப இறுக்கி பிடிச்சிருந்துருப்பீங்க. உங்களோட கையும் அவரோட கையும் கோர்த்து தான் இருந்திருக்கும். பயன்மா அங்கேருந்து தான் நம்ம வந்துட்டோம்ல, இப்போ ஓகே தானே? இப்போ நம்ம வந்துட்டோம்ல, அந்த மாதிரி எதுவும் நடக்காது. வா, அங்கேருந்து அந்த நீ சொல்கிற பேய் அதெல்லாம் இருந்திருக்காது, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேறு எதுவும் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக எல்லோரும் சேர்ந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லோரும் வந்து பஸ்லேயே உட்காந்து பாட்டு பாடுறது அந்த மாதிரிலாம் பண்ணியிருந்திருப்பாங்க. நீங்களும் போகிற அளவுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகிருந்துப்பீங்க. ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. அதோட நீங்கள் அந்த 5 நாள் ட்ரிப்பு விட்டு முடிஞ்சதும் நீங்கள் அப்பா காட்டு போகிறீங்க.
அப்பாவும் கேட்டிருந்திருப்பாரு, "எப்படிம்மா போச்சுன்னு?" சொல்லிட்டு. அப்ப நீங்க சொல்றீங்க, "அ ஆம்ப்பா, நல்லா போச்சு. நீங்க சொன்னது கரெக்ட்டு தான். அங்க பாரநார்மல் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடந்துட்டு தான் இருந்துச்சு. அ ஆனா, அந்த மாரி எதுவும் நடக்கல." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போயிடுறீங்க. அப்போ நீங்க மேல போன உடனே அங்க ஒரு மிரர் இருந்திருக்கும். மிரர் வழியா போய் பார்த்துட்டு, நீங்க உங்களோட ஹேர் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு, சரி நம்ம வெளியில போலான்னு போகும்போது, திடீர்னு ஏதோ உங்களுக்கு ஃபீல் ஆகுது. பயத்துல நீங்க டவுன் கிட்ட போயிடுறீங்க. ட டவுன் ஏதோ மிரர்ல பார்த்தேன். இங்க வரைக்கும் வரலல்ல. ஸ் அங்கருந்து இங்க டவுன் எனக்கு பயமா இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு அவர ஹக் பண்ணியிருந்திருப்பீங்க. அதோட ஹக் பண்ணவும், டெயோங்கும், வயன் அங்கேருந்து வெளியில வந்தாச்சு. நம்ம அந்த ஸ்டேட்ல கூட இல்ல. வா! அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு அப்படியே உங்கள சூத் பண்ணியிருப்பாரு. வயன்மா, நீ பயப்படாதண்ணா. அங்கேருந்து வந்துட்டோம்ல. திருப்பியும் நான் அதே தான் சொல்றேன். வந்துட்டோம். அதனால ரொம்பலாம் பயப்படாத. நான் எப்பவுமே உன் கூட இருக்கேன். என்ன? நம்ப அவ்வளோதான். இதுக்கு மேல காலேஜ்லாம் முடிஞ்சிடுச்சு. எப்படியும் அப்பா கிட்ட பேசி கல்யாணத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். ம். அப்படின்னு சொன்னோடனே நீங்களும் அதில் ஹாப்பி ஆயிட்டு, அதோட நீங்க சொல்றீங்க, "டேங்கா அம் எவ்வளோ சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க முடியுமோ, அவ்வளோ சீக்கிரம் பண்ணிக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவர இன்னும் டைட்டா ஹக் பண்ணி இருந்திருப்பீங்க. இது உங்க அப்பா பார்த்துருந்துருப்பாரு. அவரோட அப்பாவும் சேர்ந்து பார்த்துருந்துருப்பாரு. இப்ப பாருங்க, சின்ன வயசுலேருந்து கூடயே இருந்துட்டு, எவ்ளோ சண்டை போடுங்க. இப்ப பாரு, இவ்ளோ அழகா சேர்ந்திருக்காங்க. உங்க அம்மாவும், அவரோட அம்மாவும் சேர்ந்து, "ஏ நானும் என் பையனுக்கு வந்து கல்யாணத்துக்காக தேடிடணும்னு நெனச்சிட்டு இருந்தேன். சரி முதல்ல உன்னை கேட்டுடலான்னு நெனச்சேன். எப்படியும் உங்க 2 பேரும் சேர்ந்து தான் வளர்ந்தாங்க. ஒருத்தர் பத்தி ஒருத்தர் தெரியும்." சின்ன வயசுலேருந்து சண்டை போட்டே வளர்ந்துட்டு இருந்துச்சுங்க. இதுங்க இப்ப பார்த்தா, இந்த ட்ரிப்பு போயிட்ட அப்புறமா ரொம்ப சேர்ந்து தான் இருக்குதுங்க. சரி, எல்லாம் நல்லதா இருந்தாவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு, உங்க அம்மாவும், சரி நம்மளோட ஹஸ்பண்ட் கிட்டலாம் பேசிட்டு வரலான்னு சொல்லிட்டு, இப்பதான் இவங்க 2 பேரும் தன்னோட ஹஸ்பண்ட்ஸ் கிட்ட போறாங்க. அதாவது உங்களோட அப்பாவும், அவரோட அப்பா கிட்டயும். அவங்க 2 பேரும் இதுவே பேசிட்டு இருந்ததுனால, சரியா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க 2 பேரு எப்பயோ வந்து அ கல்யாணத்துல டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு, சரி இவங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் நீங்களும் டயங்கும் வரீங்க. அப்பயும் ஏதோ இப்ப எல்லாமே நார்மல் ஆயிட்டு, நீங்க 2 பேரும் ஹக் பண்ணதெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு, நீங்க போயிட்டு நார்மலா இப்ப போய் சண்டை போடுறீங்க. டயங் கிட்ட நான் ஒரு புக்கு குடுத்தேனே, அது எங்க? அப்படின்னு கேட்ட உடனே, டயங் ஆ உள்ள தான் இருக்கும். எனக்கு தெரியல. தொலைச்சுட்டனான்னு தெரியல. எனக்கு ஞாபகம் இல்ல. ஆக்சுவலா அப்படின்னு சொன்ன உடனே, நீங்க மொறன்னு மொறைக்கிறீங்க. சரி மொறைக்காத பார்க்குறேன், தேடி பார்க்குறேன் இரு. இதோ இந்த தானே அப்படின்னு சொல்லிட்டு, அவரு ஒரு புக் காமிக்கிறாரு. அத நீங்க பார்த்துட்டு, கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு நல்லா மொறைக்கிறீங்க. கண்டிப்பா மறந்துட்டேன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமாட்ட அவங்க சிரிச்சுட்டு, அ அ அ என்னோட ஃப்ரெண்டு கிட்ட இருக்கும்னு நெனைக்கிறேன். அப்படின்னு சொன்ன உடனே நீங்க, "டேய் அதில தான்டா எல்லாமே எழுதி வச்சிருக்கோம். எங்கடா போச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லவும், "சரி இரு, என் ஃப்ரெண்ட் கிட்ட தான் குடுத்துருப்பேன்னு சொன்னேன்ல, திட்டாத." அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பாக்ஸி ஸ்மைல் காமிக்கிறாரு. காமிச்சோனே அவ்வளோதான், நீங்க அந்த டைம்லயே மெல்ட் ஆயிட்டீங்க. அ சரி விடு. அ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க திரும்பி பார்க்கும்போது, உங்க அப்பாவும், அம்மாவும் பார்த்துட்ருக்காங்க. "என்னம்மா, என்ன சாப்பாடு?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கவும், வந்துடு. சாப்பாட்டுக்குனா மட்டும் தான் எங்கள ஞாபகம் இருக்கும். இல்லைன்னா டைம் கூட சுத்து." அப்படின்னு சொன்னோனே, இவன்கிட்ட தான் என்னோட புக்கு இருக்குன்னு இப்ப தானம்மா இவனுக்கு திட்டிட்டு இருந்தேன். ஏம்மா உனக்கு காது கேட்கலையா?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டென்ஷன் ஆகுறீங்க. அதோட அவங்க அம்மா, "என் மேலலாம் கத்துற வேல வச்சுக்காத. அதுக்கப்புறம் போன வீட்ல என்ன பண்ணுவ?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, "ஐயோ! அதெல்லாம் இல்ல. நம்ம பையன் தானே." அப்படின்னு சொல்லிட்டு அவங்கட்ட அம்மா சொல்றாங்க. அதோட நீங்க, "என்னது? எ என்னாச்சும்மா?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டயங்கோட அம்மாவ பார்க்குறீங்க. நீங்க டயங்கோட அம்மாவே அம்மான்னு தான் சொல்வீங்க. ஆன்ட்டிலாம் ஏன் சொல்லிட்டு இருக்கிறதுன்னு. சின்ன வயசுலேருந்து அப்படியே ஹேபிட்டுன்றதுனால. "இல்ல, எப்படியும் வரப்போறது நம்மளோட வீட்டுக்கு தான். அதுக்கப்புறமா ஏன் உங்களோட அம்மா ஏன் வந்து இவ்ளோ
கஷ்டப்பட்டுக்கணும் அப்படின்னு சொன்னோடனே, நீங்க கண்ண விரிச்சு பார்க்குறீங்க. டேவங்க திரும்பி பார்க்குறீங்க. திருப்பியும் அவங்க அம்மாவ பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் உங்களோட அம்மாவ பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் அப்பாவ பார்க்குறீங்க. "என்னப்பா சொல்றாங்க?" அப்படின்னு சொல்ற மாரி நீங்க பார்க்குறீங்க. "ஆமாம்மா, உங்க 2 பேரும் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. எப்படியும் நீங்க 2 பேரும் அடிச்சுட்டு தான் இருப்பீங்க. ஆனாலும் இருப்பீங்க 2 பேரும் சேர்ந்து. தெரியும்." அப்படின்னு சொல்லிட்டு அவரு கண்ணடிக்கிறாரு. நீங்க டேவங்க திரும்பி பார்த்துட்டு, "பார்த்துட்டாரோ?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கண்ணாலே கேட்குறீங்க. அதோட டைம் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஷோல்டர் மட்டும் ஸ்லைட்டா ஷ்ரக் பண்றாரு. அதோட இந்த மாரிலாம் வந்து பார்த்துட்டு அப்புறமா, இப்போ உங்க 2 பேருக்கு ஓகே தானே? ஓகே இல்லைனாலும் கண்டிப்பா பிஸ்னஸ்க்காகயாச்சும் பண்ணியாகணும். ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அ டேவங்க வந்து உங்கள பார்க்குறாரு. என்ன சொல்லிட்டோன்னு சொல்லிட்டு. நாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்லட்டுமா? அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க 2 பேரும் மேல போயிடுறீங்க. நம்ம ஓகே. நம்மளே தான் போய் சொல்லலாம்னு தான் நெனச்சோம். இவங்களே பண்ணிட்டாங்களே! பரவாயில்லையே! நம்ம அப்பா, அம்மா நம்மள ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்களே! அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க டேவன் கிட்ட சொல்லவும், அவரு சரி இப்ப தான் நம்ம இவ்ளோ அடிச்சிட்டு இருந்தோமே! இப்ப நம்ம போய் ஓகே சொன்னா வேற மாரி நெனைப்பாங்களோ! அப்படின்னு கேட்டவும், நீங்க ஆமா, ஆமா. கரெக்ட், கரெக்ட். நம்ம உடனேலாம் ஒத்துக்கக்கூடாது. அப்ப நம்ம என்ன சொல்றது? அப்படின்னு அவரு கேட்கவும், நீங்க முதல்ல வேண்டான்னு சொல்லலாம். எப்படியும் ஓகேன்னு தான் சொல்லுவாங்க. அப்படியும் மீறி வேண்டாம் அப்படின்லாம் சொன்னாக்கா, சரி நீ தான் வேணான்னு சொல்லிட்டேன்னு சொன்னாக்கா, அப்படின்னு நீங்க கேட்கவும், இவங்க யோசிக்கிறாங்க. ஆமால்ல, சரி நீ வேணான்னு சொல்லிட்டு இருந்ததுனால, ஐயோ! அந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது. அதனால நம்ம ஒண்ணு பண்ணலாமா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. அதுக்கப்புறமா நம்ம வேணா சொல்லிக்கலாம். சரி இந்த பையன் நம்மளுக்கு முன்னாடி தானே வளர்ந்தவன். பரவாயில்ல நல்லவனா தான் இருக்கான். எனக்கும் அவன பத்தி தெரியும். சரி நீங்க சொல்றீங்க, பிஸ்னஸ் எதுவும் லாஸ் ஆகக்கூடாதுன்னு தான் சொல்றீங்க. உங்களுக்காக பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாரி சொல்லிக்கோ. அப்படின்னு சொல்லிட்டு டேவங் சொல்றாரு. அதுக்கப்புறமா நீங்க டேவங்க பரவாயில்லடா உனக்கு மூளை அதிகமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேக் அப்படியே பேக் பண்ணி விடுறீங்க. அவரும் எனக்கு அதிகமா தான் மூளை இருக்கு. உனக்கு தான் எதுவும் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவரு திட்டவும், என்னது எனக்கு குடுக்கலையா? ஏன்டா உன்ன மன்னிச்சு விட்டதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க திரும்பி சண்டை போட ஆரம்பிக்கிறீங்க. இத உங்க அம்மா கேட்டுட்டு, ஐயோ! இது நிறுத்தவே போறது இல்லையா? அப்படின்ற மாரி பார்த்துட்டு, ஏய் வாயேன் ஏன்டி அவன போட்டு திட்டிட்டு இருக்க? அம்மா இவன் பாரும்மா எனக்கு மூளை இல்லன்ட்டு இருக்கான். அதுக்கப்புறமா நீங்க அது சொன்ன உடனே அவங்களோட அம்மா வராங்க. ஏன்டா உனக்காக ஒரு உன்னோட ஃபியான்சிய தான அவ இப்போ. அதுக்கப்புறமும் இவள போட்டு இப்படி திட்டிட்டு இருக்கியே! உனக்கு அறிவில்ல? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா திட்டியிருந்திருப்பாங்க. அதோட நீங்க கரெக்ட்டா கரெக்ட்டா சொன்னீங்கம்மா. கரெக்ட்டா சொன்னீங்க. இன்னும் நல்லா திட்டுங்க அப்படின்னு சொன்ன உடனே, உங்களோட அம்மா போயிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இதோட ஏம்மா நீ என்னோட அம்மா தான். நீ எனக்கு தானம்மா சப்போர்ட் பண்ணணும். இருந்தாலும் பாரு அம்மா தான் சப்போர்ட் பண்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களோட டேவங்கோட அம்மாவோட கை பிடிச்சுக்கிறீங்க. அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா தான் உங்க அப்பா வராரு. சரி, நீங்க எப்போ ஓகே சொல்றீங்களோ இல்லைன்னு தெரியல. ஆனா கல்யாணம் இன்னும் ஒரு 2 வாரத்துல இருக்கு. எல்லாருக்கும் போய் இன்விடேஷன்லாம் அடிக்கணும். அதனால நாங்க அதனோட வேலைய பார்க்கணும். அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் போயிடுறாங்க. நீங்க என்னது நம்ம கிட்ட கன்சென்ட் கூட கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க 2 பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஒரே டைம்ல சொல்றீங்க. கன்சென்ட்டா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் உங்க 2 பேருக்கும் ஓகே தான்னு சொல்லிட்டு. நீங்க பார்த்துடுறீங்க. கன்ஃபார்மே ஆயிடுச்சு. அவங்க 2 பேரும் பார்த்துட்டாங்கன்னு நெனைக்கிறேன். என்னத்த பார்த்துட்டாங்கன்னு நெனைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லவும், நம்ம 2 பேரும் அங்க கட்டிப்பிடிச்சிட்டு வந்தோம்ல, அதான் நான் சொன்னேன். நம்ம அட்லீஸ்ட் ரூம்ல போயாச்சும் கட்டிப்பிடிச்சிருக்கலாம். ஏதோ இப்பதான் என்ன முதல் வாட்டி பார்க்குற மாரி வந்து கட்டிப்பிடிச்சுக்கிட்டா, அப்படின்னு சொன்ன உடனே, சரி எனக்கு உன் மேல இருக்கிற லவ் அதிகமா இருக்கிறதுனால தான் போய் உன்ன கட்டிப்பிடிச்சேன். அதுக்கப்புறமா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கியூட்டா சொல்லவும் அதோட நீங்க சரி, சரி விடு. இப்ப நம்ம சொல்லி இந்த மாரி ஒரு சின்ன பிளான் போட்டோம். அது வேஸ்ட்டா தான் ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல. நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு மாத்தி ஒருத்தர் தானே கல்யாணம் பண்ணிக்க போறோம். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க 2 பேரும் கண்ணாலே பேசிக்கிறீங்க. இது உங்க அம்மாவும் டேவங்கோட அம்மாவும் பார்த்துட்டு, "என்ன அப்படியே சிக்னல்ல பேசிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு கேட்ட உடனே, நீங்க "இல்லையே, எதுவும் இல்லையே." அவன மொறச்சிட்டு இருந்தேன் நானு. அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க கொஞ்சம் கோவமா சொல்ற மாரி சொல்லிட்டு இருப்பீங்க. ஆனா டேங்க்கு புரிஞ்சிருச்சு. அது சும்மா தான்னு சொல்லிட்டு, ஆமா, ஆமா. அந்த புக் எடுத்துட்டு வர்றதுனால அந்த கோவம். அதுக்கப்புறமா மூளை இல்லன்னு சொல்றதுக்காக கோவம். உண்மைய சொன்னா வலிக்குதாக்கும்.
அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருப்பியும் சொல்லவும், "நீங்க இன்னும் மறைக்கிறீங்க. டேய் இன்னைக்கு நான் உன்ன அடிக்காம விட மாட்டேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவர தொரத்துறீங்க. அதோட அவரு இந்த வீட்டு ஃபுல்லா ஓடுறாரு. ஐயோ! இவகிட்ட வேற தெரியாம இந்த மாரிலாம் திட்டு வாங்கிட்டு நம்மளையும் இந்த மாரி அடி வாங்க வச்சுடுவா போல இருக்கே. அட்லீஸ்ட் கல்யாணம் ஆயிட்ட அப்புறமாயாச்சும் அடிக்காம விடுடி அப்படின்னு சொல்ல உடனே, இரு விட்டுர்றேன் உன்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் மறைக்கிறீங்க. ஏதாவது கையில கிடைச்சிச்சுன்னா தூக்கி விசிறிக்கலான்னு தோணும்போது, "ஏ மயான் அந்த மாரிலாம் பண்ணாத. உன் ஹஸ்பண்ட்ல அவரு." "ஹஸ்பண்டா? இன்னும் கல்யாணமே ஆகல." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றவும் உங்களோட அம்மா, "கல்யாணம் ஆவலைன்னா என்ன? கல்யாணம் ஆக போகுதுல்ல, ஹஸ்பண்டுக்கு ரெஸ்பெக்ட் குடுக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அது ஒரு டைம், "நல்லா சொன்னீங்கம்மா, நல்லா சொன்னீங்க. திருப்பி இன்னும் இன்னும் நல்லா சொல்லுங்க." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நீங்க இன்னும் மறைக்கிறீங்க. தேங்க் யூ டப்ளூபெரிஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாரி ஏதாவது ஒரு எஃப்எஃப் வேணும்னா கண்டிப்பா வந்து போடுங்க. என்கிட்ட இன்னொரு ஒரு 2 சீரிஸ் ஐ கெஸ் ஆமா. 2 சீரிஸ் நான் ஆல்ரெடி வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஹேஸ் திங்ஸ் சேஞ்ச் ஜங்குகோட எஃப்எஃப் தான். போய் பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா டேங்கோடது இதே மாதிரி அது கொஞ்சம் அ வேற மாரி போகும். சாஃப்ட் கேரக்டர் அந்த மாரிலாம் இல்ல. அ இது இலோஸ் லிமோர்சன்ஸ்ன்னு இருக்கும். கொஞ்சம் த்ரில்லிங்கா இருக்கும். இது எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாரி கமெண்ட் பண்றதுனால கொஞ்சம் மோட்டிவேட் ஆயி, இந்த மாரி கொஞ்சம் ஸ்டோரீஸ் பேசுறது தான். ஸோ தேங்க் யூ ப்ளூபெர்ரீஸ். பாய். உங்கள் ஈரா திஸ் ஆர் ஸ்பென்ட்